உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். புது புடவை கட்டி கொஞ்சமா பூ வச்சு கொஞ்சோண்டு மேக்கப் போட்டு லேசா லிப்ஸ்டிக் போட்டு வந்தா உடனே விசேஷமா? என்னடி இது? இதான் லைட்டா போடுற மேக்கப்பா? 1/4 கிலோ மைதா மாவை தூக்கி மூஞ்சில போட்டு வந்து தக்காளி லைட்டா மேக்கப் போட்டிருக்கலாம். ஏய், நீ எல்லாம் பேசாதன. யாருன்னே தெரியாத ஒருத்தன் பாரதி பிறந்த நாளைக்கு புடவெல்லாம் வாங்கி கொடுத்தான். என்னைக்காவது ஒரு வாட்டி புடவை வாங்கி தரணும்னு தோணுச்சா? இல்லல, வாய் முட்டு தின்னு. நான் எதுக்கடி வாங்கி கொடுக்கணும் உனக்கு? நீ எனக்கு என்ன பொண்டாட்டியாவா இருக்க? உங்க அப்பனுக்கு பொண்ணா தானே இருக்க? போய் அந்த ஆள்கிட்ட கையில வாங்கி தருவோம். எனக்கு ஒன்னும் யாரும் வாங்கி தர வேணாம். என் ஃப்ரெண்டு பாரதியே எனக்கு வாங்கி கொடுத்துட்டா. வாவ், சூப்பரா இருக்குடி. அது எப்படி உனக்கு பிடிச்ச கலர்ல உனக்கு பிடிச்ச டிசைன்ல வாங்கிட்டு வந்திருக்காங்க? ஆச்சரியமா இருக்கே. ஹே, ஒரு நிமிஷம் இரு. இந்த டயலாக் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. இதத்தானே நான் பாரதி கிட்ட சொன்னேன். ஆமா, இது எப்படி உனக்கு தெரியும்? பாரதிக்கு ஒருத்த புடவை வாங்கி கொடுக்கும் போது உனக்கு ஒருத்த புடவை வாங்கி கொடுக்க இருக்கான்றத நீ புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஏய், அப்போ இந்த புடவை நீ வாங்கி கொடுத்ததா? சிவ மீனாட்சி சில்க்ஸ், மதுரை பஸ் ஸ்டாண்ட் எதிரில், மதுரை மெயின் ரோடு, மேலூர். எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. டேய், எனக்கு இந்த கலர் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? கடைக்கு போய் என் பொண்டாட்டிக்கு புடவை வேணும்னு கேட்டேன். அந்த கடைக்காரன் நீ எப்படி இருப்பேன்னு கேட்டான். நான் நீ பார்க்கறதுக்கு குட்டி குஷ்பு மாதிரி இருப்பேன்னு சொன்னேன். சொன்னோடனே அவன் ஒரு 50 புடவை அள்ளி போட்டான். அப்படியே நான் செலக்ட் பண்ணும்போது இதுதான் உனக்கு செட் ஆகுன்னு தூக்கிட்டு வந்துட்டேன். ஏய், அத நீ வந்து கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு பாரதி கிட்ட கொடுக்க சொன்ன? பிரியாணி பரோட்டானா நான் கொண்டு வந்து கொடுத்துருப்பேன். நீயும் நல்ல மூக்கு முட்டை சாப்பிட்டுருப்ப. நான் புடவை கொண்டு வந்து கொடுத்து உனக்கு பிடிக்காம நீ மூஞ்சி முன்னாடி தூக்கி வீசிட்டேன. எதுக்கு தேவையில்லாத வம்பு? பிடிச்சிருக்குடா. நிஜமாவா? பிடிச்சிருக்கா? நான் புடவை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா? உன்னை எனக்கு என்னைக்குமே பிடிக்கவே பிடிக்காது. சவால் தான். உன்னை தோக்கடிச்சு இந்த வீட்டை விட்டு உன்னை அனுப்பாம நான் விடவே மாட்டேன். வேணும்னா நீ வீட்டை விட்டு போற அன்னைக்கு நீ எடுத்து கொடுத்த இதே புடவையை நான் கட்டிட்டு வந்து நிக்கிறேன். ஓகேவா? இவன் மனுஷியா இல்ல பேயா? திடீர்னு நல்லா பேசுறா, திடீர்னு பேய் மாதிரி ஆயிடுறா. இவளுக்கு புடவை எடுத்து கொடுத்ததுக்கு பதிலாக 8 பேருக்கு தனித்தனியா புடவை எடுத்து கொடுத்துருந்தோம்னா 8 ஓட்டாச் ஆயிருக்கும். ஏய், கார்ல தொடச்சிட்டு வெளியே போறியா நீ? இல்ல மாப்பிள்ள, சும்மா தான் தொடச்சிட்டு இருக்கேன். அதான் தெரியுமே, கார்ல இந்த தெருவு தாண்டியே போக மாட்டேங்குதே. என்ன மாப்பிள்ள, பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? எனக்குலாம் பேச்சு மட்டும்தான் மாறி இருக்கு. நீலாம் ஆளே மாறி இருக்கிறிய. மிஸ்டர் மம்முட்டி, எது பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் நேரடியா பேசினா நல்லா இருக்கும். ஹலோ மிஸ்டர் ரஜினி, நானும் அதே தான் சொல்றேன். நீங்களும் கொஞ்சம் விஷயத்தை நேரடியா சொன்னீங்கன்னா தான் எல்லாருக்கும் நல்லா இருக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.